ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டெல்லி சுல்தான்கள் பாடத்தில் இருக்கிற முக்கியமான வினாக்களும் அதுக்கான விடைகளும் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கேள்வி 1, குத்புதீன் ஐபக் யாருடைய அடிமையாக இருந்தார்? குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தை சேர்ந்த முதல் அரசர் டெல்லி சுல்தானி ஆட்சியத்தில். இவர் யாருக்கு அடிமையாக இருந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோரி முகமதுக்கு தான் அடிமையாக இருந்தார் குத்புதீன் ஐபக். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி, கோரி முகமது. கேள்வி 2, டெல்லி சுல்தானியர் ஆட்சிக்கு அடிகோலியது யார்? டெல்லி சுல்தானுடைய ஆட்சிக்கு அடித்தளமிட்டது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோரி முகமது கிட்ட தான் அடியாளாக இருக்கிறாரு குத்புதீன் ஐபக். ஆனால் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது குத்புதீன் ஐபக் தான். 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 3, டெல்லி சுல்தானிய மன்னர்களை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னா 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு 5 வம்சமாக பிரிக்கலாம். கிபி 1290லேருந்து 1320 வரைக்கும் ஆட்சி செஞ்ச வம்சம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது கில்ஜி வம்சம். 2வது வர வம்சம்தான் கில்ஜி வம்சம். அடுத்து குத்புதீன் ஐபக்குடைய தலைநகரம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது குத்புதீன் ஐபக்குடைய தலைநகரம் இந்திரபிரதஸ்தம். சி தான் கரெக்டு. கேள்வி 6, குத்புதீன் ஐபக் இறப்பதற்கு காரணமாக இருந்த விளையாட்டு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது போலோ விளையாட்டு. அந்த போலோ விளையாட்டு விளையாடிட்டு இருக்கும் பொழுது தான் அவர் தவறி குதிரையிலிருந்து விழும்போது இறந்துட்டார். கேள்வி 7, டெல்லியில் உள்ள குதுமினாரை கட்டத் தொடங்கினது யார்? டெல்லியில் இருக்கிற குதுமினாரை கட்டத் தொடங்கினது குத்புதீன் ஐபக். 7க்கான பதில் ஆப்ஷன் பி, குத்புதீன் ஐபக். கேள்வி 8, இல்துமிஷ் அப்படின்னா என்ன? இல்துமிஷ் அப்படின்னா அரச காப்பாளன் அப்படின்னு பேர். கேள்வி 9, குத்புதீன் ஐபக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தவங்க யாரு? குத்புதீன் ஐபக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தது ஆரம் ஷா. 9க்கான பதில் ஆப்ஷன் பி, ஆரம் ஷா. கேள்வி 10, இல்துமிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியா மீது படையெடுத்து வர இருந்த நாடோடி இனத்து தலைவன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10க்கான பதில் செங்கிஸ்கான் தான் இந்தியா மீது படையெடுத்து வராரு. கேள்வி 11, குவாரிசம் நாட்டுடைய ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது குவாரிசம் நாட்டுடைய ஆட்சியாளர் ஜலாலுதீன். ஏதான் கரெக்டு. அடுத்து கேள்வி 12, இல்துமிஷ் உருவாக்கிய தலைநகரம் எது? இல்துமிஷ் உருவாக்கின தலைநகரம் டெல்லி. 12க்கான பதில் ஆப்ஷன் டி, டெல்லி. கேள்வி 13, இல்துமிஷ் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துடைய பேர் என்ன? இல்துமிஷ் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துடைய பேர் டாங்கா. அடுத்து இல்துமிஷ்னால் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடம் எது அப்படின்னா இல்துமிஷ் எதை கட்டினாரு? குதுமினாரை கட்டி முடித்தார். கட்ட ஸ்டார்ட் பண்ணது குத்புதீன் ஐபக்கு, கட்டி முடித்தது இல்துமிஷ். கேள்வி 15, இல்துமிஷுக்கு அப்புறமா அரியணை ஏறினது யார்? ருக்னுதீன். இல்துமிஷ்க்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தது ருக்னுதீன். கேள்வி 16, ருக்னுதீனை பதவியிலிருந்து அகற்றிவிட்டு ஆட்சியை கைப்பற்றினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது யார் கைப்பற்றிக்கிறாங்க? ரஸியா பேகம் தான் கைப்பற்றிக்கிறாங்க. கேள்வி 17, இந்தியாவுடைய முதல் பெண்ணரசி யார் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் ரஸியா பேகம் தான். கேள்வி 17க்கான பதில் ஆப்ஷன் சி. இதோட இன்றைக்கான டெல்லி சுல்தானுடைய ஆட்சியில் முக்கியமானவங்களை மட்டும் பார்த்துருக்கோம்.